என் பெயர் தன்சிகா. நான் கிணத்துக்கடவு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த தர்மலிங்க ஈஸ்வரர் கோயிலுக்கு எல்லாரும் வரணும். இங்கே நிறைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வர்றாங்க. சம்போ சிவசம்போ, ஆஹா, அருமையான காட்சி, இயற்கை காட்சியோட இன்னைக்கு நம்ம தர்மலிங்கேஸ்வரரை அற்புதமாக தரிசனம் பண்ணியிருக்கோம். திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்த தர்மலிங்க மலைக்கு போகிறோம். அங்கே தர்மலிங்கேஸ்வரர் மலைமேல் இருந்து அருள்பாலித்து வருகிறார். கோயம்புத்தூர்லேருந்து தென்மேற்கு கேரளா போகிற வழியில் பாலக்காட் ரோட்டில் கோரையாப்பீஸ் தாண்டுன மரப்பாலம் வருங்க. இப்போ கூட அங்கே மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வலது பக்கம் திரும்பினா தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கு போகிற வழி இருக்கும். கோவையிலிருந்து 12 கிலோமீட்டருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பாகமாக இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை அழகாக இருக்குது பாருங்கள். படியெல்லாம் தெரியுது பாருங்கள். அங்கங்கே மண்டபம் கட்டி பக்தர்கள் நடைப்பயணம் செய்வதற்கு வசதியாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தானுங்க மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குங்க. மராமத்து வேலையெல்லாம் செஞ்சு பல வண்ணங்களை தீட்டி மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அறநிலையத்துறை சார்பாக. இது முகப்பு வாயில் பச்சை தோரணம் வாழைக்கன்றுடன் வரவேற்கிறது. அடிவார கோயிலுக்கு போகும் இடம். நம்ம முதல்ல இந்த வேள்வி சாலையை பார்க்கலாம். அடிவார கோயில்களை பார்த்துட்டு போகலாங்க. திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக வீடியோ பார்க்க போகிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கோவை தென்மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அருமையாக அமையப்பெற்றது தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயில். பஞ்சபாண்டவர் காலத்திலேயே இத்திருக்கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்கி இருக்கிறது. பஞ்சபாண்டவர்கள் இந்த வனாந்தரத்திலே வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு அசரீரி குரல் கேட்டிருக்கிறது. தர்மா, நீ தர்ம முறைப்படி ஆட்சி செய்ய வேண்டுமென்றால் உனக்கு ஒரு சக்தி பிறக்கும், நீ மேலே வா என்று. அப்போது முடிவு செய்து பீமனை இங்கே காவல் காக்க வைத்துவிட்டு அந்த 4 பேரும் சென்று அங்கே பார்க்கும் பொழுது மலையிலே அங்கே சுயம்பு லிங்கமாக சிவன் காட்சியளிக்கிறார். அவருக்கு சிவபூஜை செய்து அருமையாக தரிசனம் செய்து சக்தி பெற்று தர்ம முறைப்படி அந்த ஆட்சி செய்கிறார் அவர். அதனால்தான் இதற்கு தர்மலிங்க மலை என்று பெயர் வந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு இங்கே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்வுகளையும் சக்தி பெற்ற அந்த கோயில்களையும் நாம் இப்போது தரிசிக்கப் போகும். வாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ அவசியமானது. நாம் ஒரு இறைத்தன்மையோடு விளங்குவதற்கு அவசியமான ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாங்கள் பார்க்கலாம். தற்போது நம்ம அந்த வேள்வி சாலையை உள்ள பார்க்க போகிறோம். 2 நாளுக்கு முன்னாடி தான் இங்கே ஓமகுண்டம் வளர்த்தி மிகச்சிறப்பாக வேள்வி நடைபெற்றது. பல சிவபக்தர்கள் இங்கே வருகை தந்து இந்த வேள்வி சாலையிலே மந்திரம் ஓதி சக்தியூட்டப்பட்ட விமானங்களுக்கு தீர்த்தம் தெளித்து மிகச் சிறப்பாக இந்த வைபவம் நடந்து முடிந்திருக்கிறது. நாமும் இதிலே கால் வைத்து வணங்குவதிலே பெருமைப்படுகிறோம். இதுபோல் ஒரு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் கும்பாபிஷேகம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அழகிய திருக்கோயில் அமையப்பெற்று வேள்வி சாலை அமையப்பெற்று அருமையாக சக்தியூட்டப்பட்டு
விமானங்களுக்கு தீர்த்தமூர்த்தப்பட்டு சிறப்பாக முடிந்திருக்குது கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள். அருமையான ஒரு ஆலமரம் விழுதுகள் தாங்கி அற்புதமாக காட்சியளிக்கிறது. இது ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரம். ஆலமரத்திற்கு அடியிலே நவக்கிரக கோயில். நவக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து சக்தியூட்டப்பட்டு மாலை அணிவித்து பூஜைகள் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இங்கே வந்து தரிசித்து தன்னுடைய பாவ விமோச்சனங்கள் போக வேண்டிக் கொள்வார்கள் நவக்கிரக சுவாமிகளிடம். அடுத்து விநாயகர் கோயில். இடது பக்கம் முருகரும் வலது பக்கம் ஐயப்பனும் வைத்து பூஜை செய்து வருகிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விநாயக பெருமானுக்கு அரோகரா, சுவாமியே சரணமையப்பா. விநாயகப் பெருமானை தரிசித்துவிட்டுத்தான் நாம் மேலே ஏற வேண்டும். ஆகவே என்னுடன் வந்த பாண்டியன் அவர்களும் செல்வநாயகம் அவர்களும் நானும் 3 கடவுள்களையும் தரிசித்துவிட்டு புறப்பட்டோம். இது அடிவார கோயில். இதிலே சிவன் கீழே வீற்றிருப்பார். இதற்கு பக்கத்திலே பீமன் இங்கே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தை பாதுகாப்பதற்காக இங்கே கோயில் கட்டி வணங்கி வருகிறார்கள். இது பீமன் கோவில். அவரையும் தரிசித்துவிட்டு நாங்கள் அடிவார கோயிலுக்கு சென்றோம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே. அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாது கருணையே ஏழை அறிவேனோ. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பன
அற்புதம் இதுவே அற்புதமோ என அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவான இந்நாட்டு கருணை எடே அறிவேன் இந்நாட்டு கருணை எடே நம பார்வதேபதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பென்னொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தர்மலிங்க மலையானே போற்றி, லிங்கேஸ்வரா போற்றி.
சிவா திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி அருமையான தரிசனம் தர்மலிங்க மலையில். 2 நாளைக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து சக்தி ஊட்டப்பட்டிருக்கு. மேலே ஏறி வர்றபோது அவ்வளோ அருமையாக இருந்தது. பல பக்தர்கள் கஷ்டப்பட்டு இந்த சிவனை தரிசிக்கொண்டு ஏறி வந்தாங்க, நான் பார்க்க முடிஞ்சுது. முதல்லலாம் நாங்கள் வர்றபோது இவ்வளவு தூரம் படி வசதி தங்குற வசதியெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போது பல மெய்யன்பர்களோட துணையோட பல பக்தர்கள் பல சிவனடியார்கள் முயற்சியில் இன்றைக்கி தர்மலிங்க மலை சுபிட்சமாக மிகச்சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கண்டு கழிச்சிங்க. தொடர்ந்து பாருங்கள். இந்த இடம் வர்றபோது நெத்து கூத்தலாக படி வச்சுருக்காங்க. மொத்தம் 866 படி இருக்குது. 1000 படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 200 படி கற்களால் செதுக்கியிருக்கிறாங்க. மீதி சிமெண்ட்டால் படி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஞாபகம் தெரிஞ்சு சின்ன வயசில் வர்றப்போலாம் இந்த மாதிரி படியெல்லாம் இல்லை. அப்புறம் நான் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன் இந்த தர்மலிங்க மலை பற்றி. அப்போ வந்தோம். அது ஏப்ரல் மாதம், நல்லா வெயில் காலம். சரி மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வந்தோம். ஆனால் ஏறவே முடியலைங்க. கால் வச்சா கால் அவ்வளவு சுடுது. கால் வச்சு நடக்கவே முடியல. கெஸ் வேறு எடுக்குது. சரி கெஸ் எடுக்குது, நிற்கலாம்னா கால் பற்றிக்குது. என்ன தான் பண்ணுவீங்க? நடந்தால் மூச்சு பிடிச்சிக்குது. நல்ல வெயில். அப்புறம் இப்போ கூட நான் நேற்று யோசனை பண்ணேன், இவ்வளோ தூரம் அன்னைக்கெல்லாம் வந்து மூச்சு பிடிச்சிக்க மாட்டா தெரியுது. ஏன் சிரமமாக போயிருமேன்னு சிவனை நினச்சிட்டு நான் போயிட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி சரி நம்ம தீபம் இயற்கை யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இன்றைக்கி போய் அந்த சக்தியூட்டப்பட்ட கும்பாபிஷேகம் நடந்த இந்த திருக்கோயிலை, அழகுமிகு திருக்கோயிலை, இந்த இயற்கை சூழ்ந்த நிலையில் நம்ம எடுக்கணும்னு நினச்சி முடிவு வந்த அதே சமயத்தில் இந்த இறைவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மேலே அழைச்சிட்டு போய் சாமி தரிசனம் பண்ணி வைக்கணும்னு வேண்டிட்டு வந்த கீழே அற்புதமான தரிசனங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டருங்க. இந்த பாலக்காடு ரோட்டில் வந்தீங்கன்னா அழகாக இப்போ கூட ஃப்ளைஓவர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல மரப்பாலத்தில். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தால் போதும், தர்மலிங்க மலை அடிவாரம் வந்துடும். அந்த அடிவாரத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறுனா ஒரு 15 நிமிஷம் இளவட்டமெல்லாம் 15 நிமிஷத்தில் ஏறிடலாம். நம்ம மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கங்கே நின்று, நிறைய பெண்களெல்லாம் வந்து ஏறுறாங்க. நிறைய பேர் ஏறி தரிசனம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அதனால் ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே ஆன்மீகமாக அந்த இறைவனை தரிசிச்சுட்டு அருமையான காற்றை வாங்கிட்டு நீங்கள் போகலாம். ஒரு முறை வந்து பாருங்கள். பக்தர்கள் சில பேர் கல்லுகளை அடிக்கி மேலே வைக்கிறாங்க. அந்த பாறை மேலே படிக்கு பக்கத்தில் அவங்க வேண்டுதல் நினைக்கிறேன். நிறைய பேர் குழந்தைகளோட பெரியவங்க எல்லாம் வந்து மலையேறி சிவனை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க மகிழ்ச்சியாக. பாருங்கள், பேரனும் தாத்தாவும் மொட்டை பேரன். நிறையா படிகளுக்கு மேலே இந்த மாதிரி நிழல் குடை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அதில் சுதை வேலைப்பாடோட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கிருந்து கீழே பார்த்தோம்னா நிறையா வீடுகள், நிறையா மரங்கள், அந்த பாலக்காடு ரோடு எல்லாமே பார்க்க முடியுங்க. பார்க்குறதுக்கே ரம்மியமாக அழகாக மலைகளுக்கு இடையில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. மலை ஏறுற போதே நிறையா தாவரங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதில் ஆக்சிஜன் நல்லா கிடைக்குதுங்க. சில்லுன்னு காற்று நம்ம மேலே அடிக்கிற போது அது ஒரு உற்சாகமாக தோணுதுங்க. மேலே நம்ம ஏறுற போது நம்மளுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். இங்கே பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுது. பாருங்கள், இந்த இடம் ஒரு
கருப்பராயசாமி கோயில், அதுக்கு பக்கத்தில் நிழல் கூட, அங்கே உட்காந்து போகிறதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டு வர்றதை பார்த்து 3 சிறுமிகள், தாத்தா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. கண்ணு, நான் பேசுகிறத விட நீங்கள் பேசுனா சிறப்பாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்களும் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஷ்டிகா. நான் கிணத்துக்கடவுலேருந்து வரேன். எல்லாரும் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வரணும். இங்கே வர்றது எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் இங்கே மேலே வந்து சாமியெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வரணும். கூட 6 வந்திருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்தே எல்லாருமே வந்திருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வரணும், பார்க்குறவங்கெல்லாம். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் தன்சிகா. நான் கிணத்துக்கடவு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த தர்மலிங்க ஈஸ்வரர் கோயிலுக்கு எல்லாரும் வரணும். இங்கே நிறைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வர்றாங்க. முதல்ல இங்கே வரும்போது ஒரு படி ஏறும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. போக போக எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சு ஏற. நன்றி. குட்டி பொண்ணு, நீங்கள் பேசுங்க. வணக்கம், என் பேர் ரிதன்யா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஊர் சக்கனூர். கோயில் எல்லாரும் இந்த கோயிலுக்கு தர்மலின் மனைக்கு வந்துட்டு போங்க. நன்றி. பசுமையான மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் உச்சியிலே வீற்றிருக்கிறார் தர்மலிங்கேஸ்வரர் சுவாமிகள். ஒரு முறை வந்து தரிசனம் செய்து இன்புறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.